சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. கடந்த வாரம் தமிழ்நாட்டில் உள்ள கரூர் மாவட்டத்தில் 41 உயிர் பலி கொண்ட சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கும் இந்த வசனத்துக்கும் கொஞ்சம் ஒத்துப்போகிறதாக நான் காண்கிறேன். அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. காரணம் என்னவென்றால், எந்த ஒரு உயிர் பலியையும் ஆண்டவர் விரும்புவதில்லை. காரணம், தேவனாகிய கர்த்தர் அவர்களை உருவாக்கி இருக்கிறார், அவர்களை சிருஷ்டித்திருக்கிறார், படைத்திருக்கிறார். ஆகவே கூட்டமாக நின்ற இடத்துல ஒரு கூட்டம் மரித்து போயிருக்கிறது என்றால் உங்களாலையும் என்னாலையும் தாங்கிக் கொள்ள முடியாது வேதனையான ஒரு காரியம். அன்பானவர்களே, ஒரு அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறீர்களே என்று ஆண்டவர் வேதனையோடு கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, அது சூழ்ச்சியோ சதியோ என்று தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் உருவாக்கின ஒரு உயிர், ஜீவன் இந்த பூமியில அவர்கள் நினைத்தே பார்க்க மாட்டார்கள். அப்படி நினைத்திருப்பார்களே ஆனால் அந்த கூட்டத்துக்கு அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். ஆண்டவராகிய தேவன் லூக்கா 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தம் முதல் சகரியாவின் நாட்கள் வரைக்கும் இரத்த பலியை குறித்தும் சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பலிகளை குறித்தும் இந்த சந்ததியினிடத்திலே கேட்கப்படும் என்று ஆண்டவர் அதுல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, எந்த ஒரு இடத்தில் ரத்தம் அதிகமாக சிந்தப்படுகிறதோ அந்த பூமியில சிந்தப்பட்ட அந்த ரத்தம் தேவனிடத்துல அதை பார்க்கிற ஒரு படுகிற ஒரு பார்வைக்கு நேராய் கடந்து போகிறது. ஆகவே அந்த இரத்தத்தை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதனுடைய பலியை பாருங்க, அந்த இரத்த பலியை குறித்து நியாயம் விசாரிப்பார் என்பதை நமக்கு அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல தகப்பனே, உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆண்டவரே, எல்லா மனித உயிர்களையும் நீர்தான் எஜமானர், நீர்தான் உருவாக்கி இருக்கிறீர், படைத்திருக்கிறீர். ஆகவே ஒரு பாவி கெட்டு போவதுக்கு சித்தம் இல்லை. இந்த வார்த்தையின்படி தேசத்துல ஆண்டவரே உயிரினங்கள் மாண்டு போகிறதை நீர் விரும்புகிறதில்லை. ஆகவே இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்காதபடி கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும், மக்கள் மேல் மனமிறங்கும், கிருபையாயிரும். ஆண்டவரே, அவர்களை ரட்சியும், அவர்களை ஆசீர்வதியும். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் ஆண்டவரே மக்கள் மேல ஒரு அக்கறையை கொடும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாரும், உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.